சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு பச்சை சுண்டைக்காய் வச்சு காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு இடி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கடாய் எடுத்துங்க, நல்லா சூடு ஏறட்டும். நல்லெண்ணெய் சேர்த்துங்க. நல்லெண்ணெய் சேர்த்துனா தான் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவும் கூடவே வெந்தயமும் கடுகும் சேர்த்துங்க. சேர்த்து நல்லா வெடித்து வரட்டும். இந்த குழம்புக்கு நம்ம வெந்தயம் போட்டு நம்ம தாளிக்கும் போது சூப்பரான வாசனையில் இருக்கும். நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து ஒரு 10 பல் பூண்டு போல் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம பச்சை சுண்டைக்காய் செய்கிறதுனால சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சை சுண்டைக்காய் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவும் இருக்கும். இப்போ இது கூடவே பொடியாக நறுக்குன வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். இப்போ இந்த குழம்பு நம்ம நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம சுண்டைக்காயை நசுக்கி வச்சுருங்க. நல்லா தண்ணியில் அலசிட்டு நம்ம இது கூடவே எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. நல்லா சுத்தமாக நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இது கூட நம்ம இப்போ 2 தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா தக்காளி உடஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. குழம்பு எப்பயுமே புளி குழம்புக்கு தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளி கம்மி பண்ணிக்கங்க. கம்மி பண்ணால் தான் புளி குழம்பு நல்லாவே இருக்கும். இல்லைனா புளி அதிகமாக ஊற்றும்போது சாப்பிடவே பிடிக்காது, ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் தக்காளி பழம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு புளியை நீங்கள் குறைச்சிடுங்க. இப்போ இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ இது கூடவே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துங்க. புளி தண்ணி சேர்த்து தேவையான மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நீங்கள் நல்லா கொதிக்க விட வேண்டியதான். இது ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் வைக்கக்கூடாது. நல்லா தளன்ற பக்குவத்தில் இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுடுங்க. தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், போதும். இந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து சுருண்டு வரட்டும். பாருங்கள், இந்த டைமில் நம்ம சூடான சாதத்தில் சாப்பிடும்போது இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். களிக்கெலாம் கூட இந்த குழம்பு போட்டு சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிராமத்துலலாம் இது விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள் நிறையவும் கிடைக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து சுருண்டு வந்துடுச்சு. அவ்வளோதான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் மேலே. இன்னும் கொஞ்சம் கொதிச்சா போதும். சூப்பரான சுவையான பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு வந்துடுச்சு. ரொம்ப கட்டியானாலும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். இந்த பக்குவத்தில் நீங்கள் எடுக்கும்போது செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அவ்வளோதான். சூப்பரான சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நன்றி.